வேதத்தை ரிஷிகளான மனுஷர்கள் தான் பண்ணா அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். நாம படிச்ச சரித்திர புஸ்தகத்திலையும் அப்படித்தான் போட்டிருக்கு. அதுல போட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் பல சூக்தங்களை கொண்டது. இப்போ ஞானசம்பந்தரோட தேவாரத்தை எடுத்துட்டா அதுல பல பதிகங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வேதத்துல பல சூக்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 செய்யுட்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலையும் பல மந்திரங்கள் இருக்கு. சு பிளஸ் உக்தம் தான் சூக்தம். சு அப்படின்னா நல்லன்னு அர்த்தம். இப்போ சுகுணம், சுலோச்சனா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? உக்தம் அப்படின்னா சொல்லப்படுவது, அதாவது வாக் சூக்தம்னா நல்வாக்குன்னு அர்த்தம். சாஸ்திரோத்தமா வேதத்தை சொல்ற போது அதுல இருக்கிற ஒவ்வொரு சுக்தத்துக்கும் அது இன்ன ரிஷி, அது இன்ன மீட்டர்ல இருக்கு, அது இன்ன தேவதையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி அநேக ரிஷிகளோட பேர்லயே வேத மந்திரங்கள் இருக்கிறதுனால இந்த ரிஷிகள் தான் இதையெல்லாம் பண்ணியிருப்பான்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை, இன்ன கோத்திரம் அப்படின்னு அவளுடைய மூதாதையர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அகஸ்தியோ மைத்ரா வருணி அப்படின்னா மித்ரா வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ரிஷியோட பேர்லையும் மந்திரங்கள் இருக்கு. அப்படின்னா அகஸ்தியர் பேர்ல இருக்கிறது அவரோட தகப்பனாரான மித்ரா வருணர் காலத்துல இல்ல அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுறது.